அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 29ஆம் தேதி காண உள்ளோம். ஜூலை 29 பொது நீதி என்று கூறக்கூடிய நமது நீட்டிப்பு திறனாய்வு நீதியை குறித்து ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் ஆங்கிலத்தில் பகிர்ந்ததை தங்களிடம் தமிழ் மொழியில் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நீதி நீட்டிப்பு திறனாய்வு நம்மை தண்டிக்கும் பொது நீதி, நம்மை காக்கும் பொது நீதி. இந்த பொது நீதி என்று சொல்வது பொறுப்பின் துணை கொண்டு நீட்டிப்பு திறனாய்வாக நமது நீதியை நாம் ஒவ்வொருவரும் நம்மை தண்டிக்கும் பொது நீதி, நம்மை காக்கும் பொது நீதியாக இருக்கிறது என்பதனை உணர்ந்து பொறுப்பின் துணை கொண்டு நீட்டிப்பு திறனாய்வு திறம்பட செயல்பட வேண்டும் என்ற உன்னதமான உயிரிய மேன்மைகளின் பொது நீதியை நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த முழுமையை மேலும் மேலும் புரிந்து கொள்வதற்கும் அதன் பேராற்றலை நம்முடையதாக மாற்றுவதற்கும் நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம். நீட்டிப்பு திறனாய்வு நீதி என்று கூறுவோம். நிறைவில் இருந்து நிறைவில்லாத நிலைக்கு கொண்டு வர விரும்புவது மூட பழக்கத்தின் மணிமூடி. ஆனால் நிறைவற்றதை சரியான நிலைக்கு கொண்டு வர முயற்சிப்பது பேரறிவின் உச்சமாகும். நிறைவில் இருந்து நிறைவில்லாத நிலைக்கு கொண்டு வர விரும்புவது மூடப்பழக்கத்தின் மணிமூடி. ஆனால் நிறைவற்றதை சரியான நிலைக்கு கொண்டு வர முயற்சிப்பது பேரறிவின் உச்சமாகும் என கூறி ஆங்கிலத்தில் அவர் கூறியதை பகிர்ந்து கொள்கிறோம். லா, you can title Law for the day on July 29th. Law which punishes us, the law which preserves us, what he quotes on 29 July. We cannot alter the law of things, which is of supreme perfection, but we can alter ourselves so as to comprehend more and more of that perfection and make it grandeur ours. To wish to bring down the perfect to the imperfect is the ground of folly, but to strive to bring the imperfect up to the perfect is the height of wisdom, what he quotes on July. So whatever the legal average welfare is only welfare for us. This is our welfare extension, what we consider for our justice and for our law affairs. With this, I conclude the English version. I switch it on to Tamil. ஒரு வரியில் ஜூலை 29 கூற வேண்டும் என்றால் நீதி நீட்டிப்பின் திறனாய்வு என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.